الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நாம் படிப்பினை பெறக்கூடிய, நாம் பாடம் படிக்க வேண்டிய சில விடயங்களை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் மூலமாகவும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹதீஸ் கிரந்தங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவர்களுடைய நடைமுறை சார்ந்த விடயங்கள், அதற்கு அப்பால் அவர்களை பின்பற்றிய அந்த உத்தம சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் என்று பல்வேறு சம்பவங்களை எமக்கு படித்து பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அந்த ஹதீஸ்களிலே ஒரு ஹதீஸை நாம் படித்து அறிந்து அவற்றிலிருந்து பாடம் பெற்றவர்களாக வாழ்வதற்கு இன்றைய தினம் நாம் முயற்சி எடுப்போம். அப்துர் ரஹ்மான் இப்னு அபு ஷமாசா என்று சொல்லக்கூடிய தாபியங்களைச் சேர்ந்த ஒருவர், சஹாபாக்களுக்கு பின்னால் உள்ள காலத்திலே வாழ்ந்த ஒரு தாபி. அவர்கள் சொல்கிறார்கள், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபல்யமான ஒரு நபித்தோழர், பல ஹதீஸ்களை ரசூலுல்லாஹை தொட்டு அறிவித்திருக்கக்கூடிய, அடிக்கடி அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர் தான் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் சக்கராத்துடைய வருத்தத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், மரணிக்கப் போகிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அபு ஷமாசா என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் அபு ஷமாசா என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், அவர்களை போய் பார்த்த நேரத்திலே ஃபபகா தவீலன், நீண்ட நேரம் அழுகிறார்கள். யார்? அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட நேரம் அழுகிறார்கள். அழுதுவிட்டு எம்முடைய முகத்தின் பக்கம் பார்க்க முடியாமல் அப்படியே வீட்டின் சுவரின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே தலையை திருப்பி முகத்தை சுவரின் பக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அவர்களை பார்த்து சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். தந்தையை பார்த்து சொல்கிறார்கள், யா அபதா, என் அன்பு தந்தையே, உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் நன்மாராயம் கூறியது உங்களுக்கு தெரியாதா? தந்தையே, நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் சொல்கிறார்கள், தந்தையே, அருமை தந்தையே, நபி அவர்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே, நீங்கள் ஏன் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த தந்தையை ஆறுதல் படுத்துகிறார்கள். அந்த தந்தைக்கு நல்ல சில வார்த்தைகளை அந்த சக்கராத்துடைய நேரத்திலே, அந்த கடைசி கட்டத்தில் இருக்கின்ற அந்த தந்தையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னால் அந்த அப்துர் ரஹ்மான் அபு ஷமாசா அவர்கள் சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் அவர்கள் சொல்கிறார்கள்,
அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை பார்த்து சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார்கள். அந்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். அவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பமாக சொன்ன வார்த்தை, இன் அஃப்லமா நுஇத்து ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பயணம் போகின்ற பொழுது, ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் அதற்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்வோம். என்னென்ன தயாரிப்புகளை செய்ய வேண்டுமோ அதற்கான தயாரிப்புகளை செய்து கொள்கின்றோம். ஒரு 3 நாள் ட்ரிப் போகின்றோம் அல்லது ஒரு பயணம் போகிறோம். இதே போன்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தயார் செய்யக்கூடிய ஒரு தூரமான பயணத்தை அவர்கள் போகப் போகிறார்கள். இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து மறு உலக வாழ்க்கைக்காக வேண்டி செல்லப் போகிறார்கள். அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், எமது கட்டுச்சாதனம் அந்த பயணத்துக்காக கொண்டு போகக்கூடிய அந்த பொருட்களிலே மிக முக்கியமான ஒன்று எதுவென்று சொன்னால், மிகச் சிறந்தது எதுவென்று சொன்னால், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் தான் என்று சாட்சி பாருவதும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சாட்சி பாருவதும் தான் நாங்கள் அந்த கொண்டு போகக்கூடியவற்றிலே மிகச் சிறந்தது என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு இன்னும் சில விடயங்களை சொல்கிறார்கள். அவர்களுடைய ஆரம்ப கட்டம் முதல் தற்போதுடைய நிலைமை வரைக்கும் மிக சுருக்கமாக வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள். என் ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, அதற்கு பின்னால் நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்ற செய்திகளை சில வரிகளிலே சொல்லி வைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்ப நிலை எப்படி இருந்து சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக கோபம் கொண்ட ஒருவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். முஹம்மது என்று சொல்லிவிட்டால் எனக்கு விருப்பம் வர மாட்டாது. அந்த அளவுக்கு மிக வெறுப்போடு வாழ்ந்த ஒரு நிலைமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் விரும்பி ஒன்றை பேசவில்லை, அப்படியான ஒரு கட்டத்தில் இருக்கின்ற பொழுது எம்முடைய சமூகத்திலே சில பேர் இந்த முஹம்மதை கொலை செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்படியாக பேசப்பட்ட சந்தர்ப்பத்திலே நான் என் கையினால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து அதே நிலைமையிலே நான் மரணித்திருந்தால் லகுந்து மின் அஹ்லின் நார் சொல்கிறார்கள், நான் நரகவாதியாக சென்றிருப்பேன். எங்களுக்கு தெரியும், சஹாபாக்களுடைய காலத்திலே, அந்த ஜாஹிலியத்திலே குறைஷிகளுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும், தலையை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பேரம் பேசினார்கள். பல்வேறு கூட்டங்கள் வைத்து இரகசியமாக ரசூலுல்லாஹ்வை எப்படியோ நாங்கள் தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அதைத்தான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியான ஒரு கட்டத்தில் நான் இருந்தேன் அவர்களோடு, ஆனால் அதை விட்டு நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேன். இரண்டாவது கட்டத்தை சொல்கிறார்கள், ஃபலம்மா ஜஅலல்லாஹுல் இஸ்லாம் ஃபீ கல்பி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணத்தை, அதன் இன்பத்தை என் உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா புகுத்தினான். அல்லாஹ் உள்ளத்திலே ஆக்கி வைத்தான் இஸ்லாம் தூய்மையான மார்க்கம் என்று. அந்த நேரத்திலே, அந்த எண்ணம் வந்த நேரத்திலே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிச் செல்கிறேன். நபி அவர்கள் இருக்கின்ற இடத்தை தேடிச் சென்று அந்த ரசூலுல்லாவை பார்த்து சொல்கிறேன், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் கைகளை நீட்டுங்கள், நான் பைஅத்து செய்வதற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை நான் அறிவிப்பதற்காக வேண்டி உங்கள் கைகளை நீட்டுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறேன். நபி அவர்கள் கைகளை நீட்டிய நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், நான் கைகளை அப்படியே பொத்திக்கொண்டு பின்வாங்கிவிட்டேன். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்கிறார்கள், மாலக யா அம்ர்,
அம்ர் இப்னுல் ஆஸே என்ன நடந்தது? கையை நீட்ட சொன்னீர்கள், பைஅத் செய்ய போகிறீர்கள் சொன்னீர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சொன்னீர்கள். அதற்கிடையில் இப்படி கையை பின்வாங்கி விட்டீர்களே, ஏன் காரணம் என்ன என்று கேட்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்கிறார்கள், குல்து அரத்து அன் அஸ்தரித் யா ரசூலல்லாஹ், நான் எதற்காக இந்த கையை அப்படியே எடுத்து விட்டேன் என்று சொன்னால், நான் ஒரு நிபந்தனையிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களிடத்திலே ஒரு நிபந்தனை, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் இஸ்லாத்துக்கு வருகிறேன். அதற்காக வேண்டித்தான் நான் அப்படி செய்கிறேன் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னேன். நபி அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய நிபந்தனை என்ன? நீங்கள் என்ன நிபந்தனை என்று அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள். ஒரே ஒரு நிபந்தனை. நபி அவர்களை பார்த்து அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்யுஃபர் லி, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் இதற்கு முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிப்பளிக்கப்பட வேண்டும். நான் பாவமீட்சி பெற்றவனாக ஆகிவிட வேண்டும். இதுதான் என்னுடைய நிபந்தனை. இதை முடிந்தால் தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று அவர்கள் சொன்னதை அப்படியே சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து உபதேசிக்கிறார்கள். அமா அலிம்த, நீங்கள் அறியவில்லையா, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் யஹ்திமு மா கான கப்லஹ், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எவைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாரோ, என்னென்ன பாவங்களை எல்லாம் என்னென்ன குற்றங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தாரோ அவை அனைத்துமே அப்படியே இடிக்கப்பட்டுவிடும், அழிக்கப்பட்டுவிடும் என்பதை நீங்கள் அறியவில்லையா? ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார்கள், வஅன்னல் ஹிஜ்ரா, ஒரு நாட்டை விட்டும் இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து செல்வது, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, மார்க்க கடமைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி, சொந்த ஊரில் வாழ முடியாது என்பதற்காக வேண்டி ஹிஜ்ரத்தை செய்வதற்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒருவர் அப்படியா சென்று விட்டால் அவருடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அவர் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இதை நீங்கள் அறியவில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய்மையான முறையிலே சரியான முறையிலே ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்டால் அந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் நடந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதை நீங்கள் அறியவில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டு போகிறார். எனவே அந்த நேரத்திலே நான் அவற்றை ஏற்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு பின்னால் நான் எந்த அளவுக்கு மாறினேன் என்று சொன்னால், ரசூலுல்லாவை மிக மிக நான் நேசம் வைக்கக்கூடிய, என்னை விட நேசம் வைக்கக்கூடிய யாரும் இல்லாததை போன்று நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசம் வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் மாறிவிட்டேன். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்பொழுது எனக்கு ரசூலுல்லாவோடு நான் எப்படி அந்த காலத்தை கழித்தேன் என்பதை எனக்கு முழுமையாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இதே நேரத்திலே இதே அடிப்படையிலேயே இதே அந்த ரசூலுல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கையோடு அந்த ஈமானோடு மரணித்து விட்டால் லரஜௌத்து அன் அகூன மின் அஹ்லில் ஜன்னா, நான் சுவனவாதிகளிலே ஒருவராக ஆகியிருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து எனக்கு சுவர்க்கத்தை அளிப்பான். அந்த கட்டத்தையும் தாண்டி சில காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன். ரசூலுல்லாவோடு ஒன்றாக இருந்து ரசூலுல்லாவிடத்திலே பைஅத் செய்து ரசூலுல்லாவை மிக அன்பாக நேசித்த அந்த காலம் தாண்டி ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் அதற்கு பின்னால் தாபியங்களுடைய காலத்திலே இருக்கக்கூடிய அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு பின்னால் நான் வாழ்ந்திருக்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பிற்காலத்திலே என்னென்னவெல்லாம் நடந்திருக்கும், என்னென்ன நன்மைகள் என்னென்ன பாவங்கள் என்னை அறியாமல் இப்படி எத்தனையோ விடயங்கள் எனக்கு நடந்திருக்கின்றன. எனவே நான் மரணித்து விட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை நீங்கள் அடப்பதற்காக வேண்டி நீங்கள் கொண்டு போகும் பொழுது ஃபலா தஸ்ஹப்னி நாஇஹத்தும் வலா நார், என்னோடு நீங்கள் செல்லுகின்ற பொழுது என் ஜனாதாவை சுமந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது
ஒப்பாரி வைத்து அழக்கூடிய யாரும் இருக்கக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஹதீஸ்களிலே அது ஜாஹிலியத்தின் பழக்கம் இன்னும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த ஒரு மோசமான பண்பு. மரணித்து விட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், அதே போன்று நெருப்புகளை எரிந்து கொண்டு என் ஜனாதாவை கொண்டு போக வேண்டாம் என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் சொல்கிறார்கள், என்னை கொண்டு போய் அடக்கும் பொழுது மென்மையாக மெதுவாக அடக்கிவிடுங்கள். அதற்கு பின்னால் என்னுடைய கபருக்கு பக்கத்திலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், அவசரப்பட்டு சென்று விடாதீர்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அதை பங்கிடும் அளவு நேரம் என் கபருக்கு பக்கத்திலே நீங்கள் சூழால் இருந்து கொண்டிருங்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இப்படியான சில விடயங்களை சொல்லி அந்த அவர்களோடு இருக்கின்ற அந்த மக்களுக்கு ஒரு நல்ல போதனைகளை சொல்லுகிறார்கள். அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் மரணிக்கின்ற அந்த கடைசி நேரங்களிலே அவர்களுடைய நாவு சொல்லிக் கொண்டிருந்தது எதுவென்று சொன்னால், அல்லாஹும்ம அமர்த்தனா ஃபதரக்னா வனஹைத்தனா ஃபரகிப்னா வலா யஸஉனா இல்லா மஃஃபிரத்துக். அவர்களுடைய நாவு மொழிந்து கொண்டிருந்த சில வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறார்கள். என் தந்தை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், கடைசி நேரங்களிலே அவருடைய நாவு மொழிந்து கொண்டிருந்தது, யா அல்லாஹ், எங்களுக்கு ஏவினால் எத்தனையோ விடயங்களை அவற்றை நாங்கள் செய்யாமல் விட்டுவிட்டோம். யா அல்லாஹ், எத்தனையோ விடயங்களை தடுத்திருந்தாய், மார்க்கத்திலே தடை விதித்திருந்தாய், அவற்றை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். சாதாரண ஒரு சஹாபி அல்ல, ஆனாலும் அவரால் நடந்திருக்கும் என்று நினைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் சோதரர்களே, இரவும் பகலும் நேரங்கள் தெரியாமல் பாவத்தோடு பின்னிப்பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பாவங்களை நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், பாவங்களை புரிந்து கொண்டிருக்கிறோம், பாவமே என்று கூட புரியாமல் அதை விளங்காமல் செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு ஹதீஸ்களை அறிவித்த ஒரு சஹாபி, அந்த சஹாபியை இப்படி சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மன்றாடுகிறார்கள் என்று சொன்னால், அந்த மரணிக்கின்ற அந்த கடைசி நேரத்திலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி தன் பாவச் சுமைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் எம்மாத்திரம் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறார்கள், அடிக்கடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்றாடம் விடுபடாமல் 100 முறை அல்லது அதற்கு மேற்பட்ட முறைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், குறைந்தது. ஏன்? பாவத்தோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அன்பான சோழே, அந்த மகன் அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அதே போன்று சொல்லுவார்கள், அந்த வார்த்தையிலே சொல்கிறார்கள், வலா யஸஉனா இல்லா மஃபிரத்துக். யா அல்லாஹ், உன் பாவ மன்னிப்பை தவிர வேறு எதற்கும் எனக்கு விமோசனம் கிடையாது, நீ பாவ மன்னிப்பு அளிக்க வேண்டும். அப்படியாக அவர்களுடைய கடைசி வார்த்தைகள் இருந்ததாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய பல்வேறு பாடங்கள் இருக்கின்றன. முதலாவது, நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு மூமினுடைய தரத்தை பற்றி இந்த ஹதீஸ் விவரப்படுத்துகிறது. ஒரு மூமினை பொறுத்த மட்டும் உண்மையான ஒரு மூமினாக இருந்தால் அவனுடைய உள்ளம் 2 நிலைமைகளுக்கு மத்தியிலே இருக்க வேண்டும். ஒன்று ரஜா, அடுத்தது ஹௌஃப். அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கு சூனத்தை தருவான், நான் செய்கின்ற இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அதற்குரிய கூலி எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் ஒரு மும்மிடத்தில் இருக்க வேண்டும். 2வது, நான் செய்கின்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்காவிட்டால், அல்லாஹ் எனக்கு தண்டனை தர ஆரம்பித்து விட்டால், எனக்கு விசாரணை செய்துவிட்டால், நான் எப்படி தப்போது? நான் பாவம் செய்கின்ற அந்த நேரங்களிலே அல்லாஹ்வை பற்றி அச்சம் அடிக்கடி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 நிலைமையிலே ஒரு மூமின் பயணித்தால் தான் அவனால் வெற்றி அடைய முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே மிக முக்கியமாக ஆரம்பத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தை ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த வார்த்தையை சொல்வது இலகுவாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் சின்ன காலங்களிலே, குழந்தை பருவத்திலே, சின்ன சோடி வகுப்புகளிலே படிக்கின்ற பொழுது கூட கலிமாவென்றால் என்ன, அதற்கு கலிமா 1 2 3 என்றெல்லாம் பேர் வைத்து ஏதோ படித்து தந்தார்கள். அவற்றையெல்லாம் அப்படியே பாடமிட்டு வைத்திருக்கிறோம். இதை சொல்வது வார்த்தை அது இலகுவாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த அடிப்படையிலே நாங்கள் நடை போடுகின்றோமா? அந்த ஷஹாதத்து கலிமாவை பாதுகாக்கின்ற முறையிலே எங்களுடைய ஆண்களும் பெண்களும் இருக்கின்றார்களா? அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட எத்தனையோ ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியதையெல்லாம் மற்றவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மரணித்த மன்னரைகளின் பக்கம் தேவைகளை முறையிடக்கூடிய இடங்களாக அந்த இடங்களை வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியானவர்களை சஹாபாக்களிலே அணுவளவும் காண முடியாது. எந்த ஒரு சஹாபியும் இப்படியான வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுத்தரவில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அல்லாஹ்வை அந்த இறைவனுடைய அந்தஸ்திலே வைத்து மதிக்க வேண்டுமே தவிர வேறு யாரையும் அந்த இடத்திலே வைத்து மதிக்கவில்லை. அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை முழுமையாக கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதித்தார்கள். ஆனால் இன்று ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத, ரசூலுல்லாஹ்வை முடியாத, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாத விடயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து, ரசூலுல்லாஹ் எனக்கு இல்லை என்று சொன்னதையெல்லாம் இல்லை உங்களுக்கு இருக்கிறது என்பதை போன்று சொல்லுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை அளவு கடந்து புகழக்கூடியவர்களை பார்க்கின்றோம். எனவேதான் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அவனுடைய அந்த மறுமை பயணத்துக்காக கொண்டு செல்லுகின்ற எல்லா விடயங்களையும் அவன் கொண்டு செல்வதற்கு மிக பொருத்தமான, மிக பலனுள்ள, மிகவும் சிறந்த பொருள்தான் இந்த ஷஹாதத்து கலிமா என்று சொல்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்றுதான் அவர்கள், அந்த அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த அச்சத்தினால் தான் அவர்களுடைய நாவு, அவர்கள் எவ்வளவு தான் சிறந்தவராக இருந்தாலும் கூட அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவை காணக்கூடியவர்கள். அல்லாஹ் தன்னை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட வேண்டும் என்று ஆசை வைத்தவர்கள் தான் அந்த கடைசி நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறார்கள். செய்த குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். விடுபட்ட அந்த நன்மைகளை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறைப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் வைப்பதோடு எம்முடைய வாழ்க்கையிலே அந்த அடிப்படையிலே பயணித்தால்தான் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு தெரியும், ஜனாதாக்களை அடக்கி வைத்து விட்டால் கொஞ்ச நேரம் அங்கே தாமதிப்பார்கள். தாமதித்து விட்டு அவர்கள் தன் சகோதரர்களுக்கு சொல்லுவார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜனாதாக்களை அடக்கி வைத்து விட்டால் அந்த நேரத்திலே சொல்லுவார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும். உங்களுடைய அந்த ஜனாதாவுக்காக வேண்டி, இப்பொழுது அடக்கப்பட்ட அந்த மனிதனுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள். வஸ்அலூ லஹு பித்தஸ்பீத், அவர்களுக்கு தஸ்பீத்தை கேளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவார்கள். தஸ்பீத் என்பது மலக்குமார்கள் வந்து அங்கே அவரிடத்திலே கேள்விகள், 3 கேள்விகளை கேட்பார்கள். மன் ரப்புக வமன் நபியுக வமா தீனுக. உன் ரப்பு யார், உன் நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன என்ற 3 கேள்விகளை அங்கே முன்கர் நக்கீர் என்று சொல்லுகின்ற மலக்குமார்கள் வந்து அந்த கபராளிடத்திலே கேட்கப் போகிறார்கள். அந்த நேரத்திலே நாவினால் நல்ல முறையிலே பதில் சொல்வதற்காக வேண்டித்தான் அந்த தஸ்பீத், உறுதியான முறையிலே பதில் சொல்வதை அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது.
நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த பிரார்த்தனையை, அதாவது நீங்கள் அந்த கபராளிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தஸ்பீத்தை கேளுங்கள் என்று நபி அவர்கள் அதற்காக வேண்டி சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, கடைசியாக இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் படிக்க வேண்டிய இன்னொரு பாடம்தான், மரணம் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் முடிவு செய்யப்பட்டு நடக்கக்கூடியது. அது எப்படி எப்படி வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எந்த நேரத்திலே வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்னை அடப்பதற்காக நீங்கள் சுமந்து செல்லும் பொழுது ஒரு பொழுதும் ஒப்பாரி வைத்து அள வேண்டாம் என்று சொல்கிறார்கள். எனவே இப்படியான விடயங்களை படித்து எங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பினை பெற்ற நல்லடியார்களாக நாங்கள் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.